அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு, மீனராசி பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த மகா கிரகங்கள் சொல்லக்கூடிய வருடக்கோள்கள், இந்த பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே இந்த பயிற்சிகள் ஏற்பட போகுதுங்க. அப்போது இந்த வருடக்கோள்கள் பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குதுங்க. கடந்த காலத்தில் நம்ம இருந்த சூழ்நிலைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் இனி வரக்கூடிய காலம் நமக்கு எப்படி இருக்கும், மாற்றங்கள் இந்த பயிற்சிகளால் உருவாகுமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனராசி அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, ஊருக்கு பெரிய மனிதர், மனசுக்கு நேர்மையானவங்க, அடுத்தவங்க கிட்ட நியாயமாக நடந்துக்கக்கூடியவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க. இப்படி பல விஷயங்களுக்கு சொந்தக்காரர் மீனராசிக்காரர். ஆனால் உதவிகள் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நன்மைகள் செய்தோம், கூட பிறந்தவங்களுக்கு தேவையானதை செய்தோம், பெற்றவர்களை மனம் கஷ்டப்படாத அளவுக்கு நடந்துக்கிட்டோம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். காரணம், ஜென்மத்தில் ராகு, 12ஆம் இடத்துல சனி, 3ல் குரு. எப்படி இருக்குங்க? ஜென்மங்கிறது நம்மளுடைய ராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டார், 7ஆம் இடத்துல கேது. கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கிடையாதுங்க, பழக்க வழக்கத்தில் யார்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டோம்னா அது கூட நமக்கு சங்கடங்களை கொடுத்துருக்கு, அது ராகு. அப்புறம் பார்த்தோன்னா உடல் ரீதியில் இது ஒரு பலவீனம் அடைஞ்ச மாதிரி தெரியுங்க. மனசில் முதல்ல இருந்த, ஏன்னா நீங்கள்லாம் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி முடிக்கலாம், உங்களுக்கு தூக்கம் வராது. போகணும்னா போகணும், செய்யணும்னா செய்யணும், லாபமோ நஷ்டமோ நினச்சிட்டோம், பார்த்துருவோமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரர். ஆனால் இப்போ பார்த்தோம்னா செய்யலாமா செய்யக்கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணுனா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, ஏன்னா ஏதோ ஆரம்பித்த குழப்பத்தில் போய் முடியுது இல்லையா, அதனால தான் இந்த குழப்பங்கள். இந்த மாதிரி கொடுத்ததுக்கு காரணம் இல்லை, இந்த கேது தான், அதை மன்னிக்கணும், ராகு தான், ஜென்மத்தில் இருக்க ராகு. இதில் இன்னொரு சூழ்நிலை என்னென்னா, சனி 12ஆம் இடம், 7.5 சனி, விரையாதிபதி ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்து இருக்குது. அந்த சனி 3ஆம் பார்வையே 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குது. சனி பார்த்தால் எல்லாமே சிக்கலில் தான். அதுக்கு முன்னால் 2ஆம் இடத்துல குரு இருந்தது, 2ல் குரு இருந்தால் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாம் எனக்கு நல்லா இருந்தோம், ஏன்னா அந்த குருவையை சனி பார்த்துட்டு இருந்தது இல்லையா, புரியுதுங்களா? அப்போது பணம் வந்தது, சரியாக பயன்படுத்த முடியல. வரவு வந்தது, அது பார்த்தோம்னா வர்றது தெரியுது, போகிறது எந்த பக்கம்னு தெரிய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு உதவின்னு ஒன்று செஞ்சோம்னா அவங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான். ஆனால் நமக்குன்னு யார்கிட்ட உதவி கேட்டோம்னா இன்றைக்கி போய் நாளைக்கு வாங்குற மாதிரி தாங்க. இந்த மாதிரி ஒரு சித்திரவதை எல்லாமே ரொம்ப பட்டு தெளிஞ்சிட்டிங்க. அது இந்த 1.5 வருஷத்தில் நமக்கு கஷ்டம், நாம் பட்ட கஷ்டம் அடுத்தவங்களுக்கெல்லாம் வேண்டாம் பாவம், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அனுபவம் பட்டுட்டிங்க. ஏன்னா உங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு கௌரவமாக, ஒரு மதிப்பாக, ஒரு மரியாதையாக நடந்துக்கிட்டவங்க. ஆனால் பாக்கெட்டில் 10 ரூபாய் இன்றைக்கி வைக்கிறதுல கஷ்டமாக இருக்குது. அடுத்தவங்க கையில் கொடுத்து அங்கே மாட்டிடுச்சு, நம்ம கையில் இல்லை. எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது, பிரச்சனை அதுதான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சிக்கி அந்த 2ஆம் இடத்த சனி பார்த்ததுனாலேங்க 3ஆம் பார்வையா நம்மளுடைய பேச்சை பலவீனம் அடைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சா கூட அந்த போய் பேசினா அது எடுபட மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, தள்ளி போகுது வேலைகள். சொந்த தொழில் பண்ணுறவங்க தான் எதுக்கும் பயப்பட மாட்டோம், கரெக்டாக இருப்போம், கச்சிதமாக முடிச்சுட்டு தான் அப்படி தான் போயிட்டு இருந்தது இது வரைக்குமே. ஆனால் 30 வயசு 40 வயசுலலாம் அசால்ட்டாக இருந்த காலத்தில் நல்லா சம்பாரித்தோம். இன்றைக்கி பார்த்தா 50-60 ஆகி இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுங்கிற அளவுக்கு தண்ணியில் தாமரைப்பூ மாதிரி தத்தளிக்கிற கோப்பில் இருக்குதுங்க மீன் ராசி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்ததுக்கு காரணம் இந்த 3 பலவீனமான பயிற்சிகள் தான். இது 3மே இப்போ வரக்கூடிய பயிற்சி சாதகமாக இருக்குது. மார்ச் மாதம் விரையச்சனி, ஜென்மச்சனியாக வரும். 7.5 சனி தான், மாற்றம் இல்லை, சரிங்களா? ஆனால் இவ்வளோ விரயம் இருக்காது, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்காது. ஆனால் கொஞ்சம் குறையும், ஏன்னா குரு வீடு இல்லையா, அவர் வரும்போது நமக்கு என்ன பண்ணுவார்,
குருக்கிட்ட கொஞ்சம் கருணை காட்டுவார் கண்டிப்பாக. இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், கூட்டு தொழில் வேண்டாங்க. அடுத்தவங்க கிட்ட சப்போர்ட்டாக போய் கடன் வாங்கி கொடுக்குறதும் வேண்டாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அடுத்தவங்களை நம்பி நம்ம வேலையை ஒப்படைச்சிட்டு அவரெல்லாம் கரெக்டாக முடிச்சிடுவார், அதெல்லாம் நம்பிக்கையான ஆள் அப்படின்னு நம்புறதும் வேண்டாங்க. சொந்த பந்தத்துக்குள்ளேயே போகிறோமா பார்க்குறோமா வர்றோமாங்கிற மாதிரி இருக்கணும். நல்லா நெருங்கி பழகணும்னா கடைசியில் அங்கேயே நம்ம சங்கடங்களை கொடுத்துரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கூட விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லதுங்க. சரிங்களா? பேசுகிறாங்களா, வீட்டுக்காரர் பேசிட்டு போகிறாங்க, மனைவி பேசுகிறது எப்பவும் பேசுகிறது தானே பேசிட்டு போகுது அப்படின்னு நினச்சி போனால் மட்டும்தாங்க சங்கடங்களை குறைக்க முடியும். சரிங்களா? ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கு இப்போ இருக்காது. ஏன்னா மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் வேலை தானே நமக்கு முதுகெலும்பு, நம்ம அடையாளமே வேலை தானே. அதுக்கு வரேங்க. காரணம் என்னென்னா, இப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்திற்கு மே மாதம் 14ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன். அப்போது 4லிருந்து 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போது 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானம், நம்மளுடைய அடையாளம். இப்போ வேலையிலெல்லாம் சிக்கல் இருந்தது பார்த்தீங்களா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியல, அது பண்ண முடியல, எல்லாம் சிக்கலாக இருக்குது, வேலையில் பாதி நிற்குது அப்படிங்கிறது எல்லாமே சரியாக முடிச்சுடுவீங்க. ஒரு வருஷமும் நல்லா இருக்குது. நமக்கு சனி 7.5 சனியாக இருந்தாலும், ஜென்மச்சனியாக வந்தாலும், குரு நல்ல இடத்துக்கு போய் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால நமக்கு பணம் இருந்தால் சில பிரச்சனைகளை சாதிக்கலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பணம் கிடைக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், கிடைக்கக்கூடிய வேலை நிலச்சி நிற்கும். இந்த மாதிரி இருக்கிறது இடைஞ்சல் இருக்காது. தூர பிரயாணங்கள் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி ஊரில் இருந்து தொழில் தொடங்கி அங்கே வளர்ச்சி அடைகிறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? எல்லாத்த விட ராகு கேது பயிற்சிங்க, சந்தோஷப்படுங்க. 6ஆம் இடத்துல கேது, நோய் நொடி கடன் பிரச்சனை வம்பு வழக்குக்கெல்லாம் நல்லதான். கேது 6ல் இருக்கிறது நல்லது தான். சரிங்களா? ஜென்மத்தில் இருக்கிற ராகு மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. இது வரைக்கும் பார்த்த வைத்தியம் போதுமப்பா. பார்த்த குடும்பத்தில் ஒன்று நமக்கு பண்ணணும், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணணும், மாறி மாறி வந்துருந்தது இல்லையா, பெரியவங்களுக்கு பண்ணணும், இதெல்லாம் நம்மளால் தாங்க முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டிருந்தா அதெல்லாம் காலம் மாறி போய் இந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ராகு சரியாயிரும். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் நரம்பு சம்மந்தப்பட்டது பிரச்சனை கொடுக்கும், பிளட் டென்ஷன் ஆகிருக்கும், ஹார்ட் சம்மந்தப்பட்டது, பெட்டில் படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், போக்குவரத்தில் இடைஞ்சல், ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு வண்டி வாங்கினதுல எல்லாம். சரிங்களா? அப்புறம் வண்டி வாகனம் வாங்கி அது எல்லாமே சரியில்லாமல் போயிடுச்சு இப்படி. சரிங்களா? நல்லாவே இருந்ததெல்லாமே ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு. இது எல்லாமே மாறக்கூடிய காலம் உங்களுக்கு மார்ச்சில் இருந்து ஆரம்பமாகி மேங்கிற போது முழுசாக யோகத்தை கொடுத்து 2025 உங்களுக்கு சிறப்பான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக மீனராசிக்காரருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள், நவகிரகங்கள் எப்போவுமே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய முயற்சி நமக்கு பலன் கொடுக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா 7.5 சனி இருந்தாலும் இப்போ இருக்கிற கஷ்டம் இருக்காது. தைரியமாக இருங்க. சனிக்கிழமை பிடிச்சிட்டு வாங்க, திருநள்ளாறு போயிட்டு வாங்க, அப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏதோ முடிஞ்சது. சரிங்களா? வயதானவர்களுக்கு ஏதாவது ஒன்று டீ காஃபி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஒரு சனிக்கிழமை நாளில் என்றைக்கு வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்கள். அப்புறம் இந்த வயதானவர்களுக்கு இருக்காங்க பாருங்களா, இந்த ஆசிரமம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது, அதாவது கொஞ்சம் உடல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஆடை வாங்கி கொடுக்கறது, ஏதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்கன்னா ஜென்மச்சனி வரக்கூடிய சனி உங்களுக்கு புண்ணியத்தை கொடுத்து சனி பகவான் நல்ல ஒரு உயர்வை கொடுப்பார். ஆனால் குரு பயிற்சி சாதகமாக இருக்கும், ராகு கேது பயிற்சியும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இதே நேரத்தில் இது கோச்சாரங்கிறதுனால உங்கள் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்கள் ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பிறந்த தேதி நேரம் ஊர் சொல்லிவிட்டு பொறுமையான நேரத்தில் கேட்டு உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்குங்க. நன்றி, வணக்கம்.